ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோட புது நியூ டாடா பஞ்ச் காரை பற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ். இந்த காய்ஸ் இது வந்து 12 lakh காய்ஸ். இது வந்து இந்த வியூஸ் ஏற மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் கண்டென்ட் பண்ணோம். எங்களை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இது ஒரு புது மாடல் ஆஃப் டாடா பஞ்ச் காய்ஸ். இதோ இங்கே பார்த்தீங்களா பஞ்சுன்னு எழுதியிருக்கு. இது வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் டாடா பஞ்ச் 2026 நியூ மாடல் காய்ஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வீல் இருக்குல்ல, இந்த வீல் ரொம்ப டெலுக்ஸாக ப்ரீமியமாக இருக்குது. இந்த வீல்ஸ் பிராண்டட் இல்லை, அவங்களே தருது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மோட்டர் என்ஜின் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரைட்னஸ் ஏற்றுறேன், கிளாரிட்டி ஓகே. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே இது பார்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியல, அவ்வளோ சின்ன பையன் சும்மா அவ்வளோதான். ஸோ இந்த கார் வந்து அவங்களே கார் வாங்கினா அவங்களே தருவாங்களே. ஆனால் இதுக்கே ஒரு 12,000 வந்தது காய்ஸ். 12,000னால கொஞ்சம் காசு வந்துருக்கு தெரியல. பார்த்தீங்களா எல்லா வீல்ஸுமே, அதுக்கப்புறம் எல்லா வீல்ஸுமே பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்டீரியர் காமிக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு பிரைட்னஸ்லாம் ஏற்றணும் கைஸ். நல்லா இருக்கா கைஸ்? இன்டீரியர் நல்லா இருக்கா கைஸ்? இதாங்க கைஸ் ஃப்ரண்ட் இன்டீரியர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் எப்படி சொல்ல, இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே இருக்குது காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா அது வந்து எப்பயும் எல்லா காலம் இருக்க ஏசி தான். அதுக்கப்புறம் இந்த எல்லோ ரேப்பிங் இருக்குல்ல, இந்த எல்லோ ரேப்பிங்கில் வந்து புதுசாக வாங்கினா அந்த மாதிரி எல்லோ ரேப்பிங் போடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டாட்டா பட்டன் இருக்குதா, நாங்கள் இன்னொன்று மாடல் நாங்கள் ஒன்று பார்த்தோம். இந்த டாட்டா பட்டன் அமுக்கினா பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆயிடும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு சாவி வேணும். சாவி எடுத்து ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பட்டன் அமுக்குனா நம்மளுக்கு வந்து டிக்கி ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த காரை பார்த்து நிறையா சொல்லதுக்கு இருக்குது. வாங்க சொல்ல போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட்ஸ்லாம் இருக்குது. சீட் பெல்ட்ஸு எக்ஸஸா, ஸ்டீரிங் வீலில் தான் ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி இருக்குது. மென்ட்டு வைப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு தெரிய போகிறது வந்து இது வந்து ஏசிஸ். இங்கே 2 ஏசி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஹாய் காய்ஸ், ஃப்ரண்ட் கேமரா. அடுத்து வந்து இங்கே உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவரேஜ். இந்த புது காரை வாங்கினா கவரேஜ் போடுவாங்களே சீட்ஸ்க்கு, அதை நாங்கள் எடுத்து ஒன்று உள்ளே வச்சுட்டோம் தெரியாமல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா டெலுக்ஸாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக. இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஹெட்லைட்ஸு ஒரு ஃபீல் தருது. எப்படின்னு ஃபீல் தருது சொல்லலாம், ஒரு ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் அந்த மாதிரி தருது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்கேன் பண்ணலாம். உங்களை வெயிட் பண்ணுங்க, இங்கே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் எல்லா வீட்லேயும். அடுத்து ஸ்கேனிங் இது இருக்குது. இப்போது மூவப்படுத்த கார் கைஸ், இதாங்க ஸ்டாப் ஆஃப் த கார். உங்களுக்கு அது தெரியலன்னு சில பேர் சொல்லுவீங்களா, அதை நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியல. ஐயோ இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது கேஸ். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அப்படியே அச்சஸெல்லாம் தெரியும். நான் கொஞ்சம் பிரைட்னஸ் வைக்கிறேன். எஸ் காய்ஸ், இங்கேருந்து நம்ம பார்த்தோங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் வீல் தெரியும், அந்த பூ தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா இதுக்கு தெரியும். இங்கே என்னமோ பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து சொல்லியும், அது ஏர் கண்டிஷனர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று எழுதியிருக்கு. இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். டாட்டா மோட்டர்ஸ் இது மைல்ட் ரோட் அசிஸ்டன்ஸ் 24/7 அசிஸ்டன்ஸ். இதான் நம்பர்.
இது வந்து நம்ம கைஸ். அதுக்கப்புறம் இது வந்து மேட். இது வந்து என்னமோ இருக்குது கைஸ். இந்த பார்கோட் ஸ்மார்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸ்மார்ட் மாடல் இது பஞ்ச் ஸ்மார்ட் மாடல். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓகேன்னு போட்டுருக்கு. டேட் நாங்கள் வந்து இது உண்மையாலே வாங்கினது 13th of March. இன்றைக்கி தான் நேற்று தான் கைஸ் வந்தது. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்களா கைஸ், வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்களா, இதை நான் தொட விரும்பலை, நான் புதுசில். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் மச் ட்ரிஷ்ஷு. ஸோ நம்ம மிரரை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 சைட் மிரரும் பார்த்துக்கிட்டிங்களா. அதுக்கப்புறம் காலுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கீழே அயங்கிக்கலாம். அதுக்கப்புறம் காலுக்கு கீழே தான் பார்க்கணுன்னா இங்கே பாருங்க கைஸ், அப்படியே அது நம்மளுக்குன்னு ஒரு ஃபீல் தரும். இந்த மாதிரி காலெல்லாம் எவ்வளோடா ஆகும்? சில பேர் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, இந்த மாதிரி கால் எவ்வளோடா ஆகும், வீல்ஸ் எவ்வளோ, இது எவ்வளோ, அந்த மாதிரி கேட்டு நிற்பீங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது எப்பயும் போல் நார்மல் கால் மாதிரி தான் இருக்குது. எப்பயும் போல் நார்மல் கால் மாதிரி தான் இருக்குது. இது வந்து இந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி இல்லை, ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ப்ரீமியமான காலுன்னு. இப்போ வந்து என்ன பண்ணுது, இங்கே வந்து முன்னாடி வாங்க என் கூட. ஸோ இங்கே வந்து இருக்குல்ல, இங்கே வந்து 2 வேரியஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிரே, இன்னொன்று கிரே. ஒன்று சில்வர், இன்னொன்று கிரே. சில்வர் இஸ் த மெயின் கலர் அண்ட் கிரே இஸ் த செகண்டரி கலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்னு எனக்கு தெரியல, இதுவும் எனக்கு என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டாட்டா இங்கே பாருங்க கைஸ், நம்ம டாட்டா சிம்பிள் நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட வீல்ஸ் பற்றி நான் பேசிட்டேன். இப்போ உங்களோட கொஸ்டின்லாம் நான் பற்றி பேசுகிறேன். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் சொல்ல போனால், இந்த கார் வந்து ஒரு ரொம்ப லக்ஸூரியஸான கார். நீங்கள் கேட்பீங்க, எப்படிடா இருக்கும் இந்த மாதிரியான இது பண்ணுது, டெய்லி எப்போ வேணாலும் கார் ஓட்டிட்டு சொல்லியிருப்பீங்களே. ஆனால் அந்த மாதிரிலான கைஸ், எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு. எங்கள் அப்பா எப்போ வராரோ அப்போ தான் ஓட்ட முடியும். எங்கள் அம்மாவும் ஓட்டுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்னால் ஓட்ட முடியும். என் அப்பா போயிட்டு எப்போது வரேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஸோ நான் சீக்கிரமாக வந்துடுவார், சரி நைட் வந்துடுவார். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், கேட்டிருந்தீங்களே இந்த கார் எவ்வளோடான்னு. இந்த கார் வந்து 12 lakhs கைஸ். நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லை, கேட்பீங்க. இந்த கார் வந்து 12 lakhs கைஸ். ஸ்மார்ட் மாடல், ஸ்மார்ட் ப்ளஸ் மாடல் கைஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொன்று நீங்கள் கேட்பீங்கன்னு மோஸ்ட்டாக நான் நினைக்கிறேன், இந்த கார் வாங்க போது உனக்கு எப்படி இதாக இருந்தது, எப்படி ஜாலியாக இருந்ததா இல்லை எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததான்னு. அப்படி தான் கைஸ். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி நான் ஸ்கூல்லேருந்து வரப்போதே இந்த காரை நான் பார்த்தோன்னே அப்படியே எனக்கு இது தில்லாயிடுச்சு. இது நம்ம காரா இன்றைக்கி வந்துடுச்சா அந்த மாதிரி ஃபீல் இருக்கும்ல, புதுசாக வச்சு வாங்கினா அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீலாக இருந்தது கைஸ். அந்த மாமெண்ட் வாஸ் அமேசிங். வெரி அமேசிங். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா இருக்குது, இதை நான் காமிக்க வந்துட்டேன். இது ரிவர்ஸ் இருக்க போது இங்கே கேமரா இருக்கும்ல, அதோ அந்த கேமரா தான் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரே கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பம்பர் முன்னாடி இருக்குது. அவ்வளோதான், இங்கே பிளாக்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ், லெட் மீ ரிட்டர்ன் டு த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வீல் எவ்வளோன்னு கேட்பீங்க. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் 2000-3000 சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்-ஆன்ஸ் வந்து ஸ்பீக்கர், சன்ரூஃப், லெகேசி. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், 3 தான். இது பார்த்திங்க அந்த லெக் ரூம் 3, ஏசி லெக் ஏசி. அதுக்கப்புறம் சன்ரூஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இன்னும் வரைக்கும் இப்போ போடல. நாளைக்கு எங்கள் அப்பா போய் இது ஆட் ஆன் பண்ண போகிறாரு சன்ரூஃபை. ஏன்னா இங்கே பாருங்க அங்கே பட்டன் இருக்குது. அந்த பட்டனு எங்கள் சன்ரூஃபு எங்கள் அப்பா ஆட் பண்ண போகிறாரு காய்ஸ் இன்னைக்கு காய்ஸ் இன்னைக்கு எங்கள் அப்பா ஆட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் மோரவே இந்த காருக்கு நான் ஒரு ஓவரால் ரேட்டிங் தரணும்னா 9.8 சொல்லலாம் கைஸ். ஏன்னா அந்த 0.2 எதுக்கு மிஸ் ஆச்சு தெரியுமா? இந்த கார் தராங்கள, இந்த காருக்கு இது ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே உள்ள இருக்குல்ல, இங்கே உள்ள ரிவர்ஸ் கேமரா இருக்குல்ல, சில கேமராவுக்கு இங்கே அலைனிங் இது இருக்கும்ல, இந்த அலைனிங் மட்டும் இல்லை. நீங்கள் இது சொல்லாதீங்க கார் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அதெல்லாம் இல்லை காய்ஸ். இந்த அலைன்மெண்ட் இங்கே அந்த கேமரா பார்த்தா இங்கே ப்ளூ கலரில் இருக்கும். அதாங்க அது ஆட் ஆன் பண்ணுவாங்க. நீ அப்பா எனக்கு ஒழுங்காக தெரியல. ஸோ நான் அதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த காருக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்க போகிறோம். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த காரை எப்பயாச்சும் திரும்ப வீடியோ எடுத்தோன்னா அந்த பேரை ஒரே கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு உங்கள் சைனிங் அவுட். மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.